சினிமா துறையில சமீப காலமா அதிகமான விவாகரத்து செய்திகள் வந்துட்டு இருக்க நிலையில இப்போ ஏ.ஆர். ரகுமான் சாய்ரா அவர்களுடைய விவாகரத்து அறிக்கையானது மக்களிடையே மிகவும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. இந்த அறிக்கை சாய்ரா பானு அவர்களுடைய அட்வொகேட்டான வந்தனா ஷா தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையில ஏ.ஆர். ரகுமான் சாய்ரா பானுக்கு இடையில் அழுத்தம் இருந்திருக்கு. அந்த அழுத்தமும் கடினமான சூழ்நிலைகளும் தான் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் என்னதான் ஆழமா காதலிச்சாலும் அவங்களுக்கு இடையே இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கணும். அதோட அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ தயாரா இல்லைன்னும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த முடிவு வலியுடனும் காயத்துடனும் எடுத்த முடிவுன்னும் இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருக்கும் பிரைவசி கொடுங்கன்னும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க ஏ.ஆர். ரகுமான் அவர்களே அவருடைய விவாகரத்து பத்தி சொல்லியிருக்காரு. நாங்க 2 பேரும் 30 வருஷம் மேரேஜ் லைஃப நிறைவு செய்வோம்னு நம்பணும். ஆனா இப்போ எல்லாமே எதிர்பாராத முடிவா மாறிடுச்சு. உடைஞ்சு போன இதயத்தால கடவுளுடைய சிம்மாசனமே ஆடிடும். உடைஞ்சு போன இதயங்கள் ஒன்னா சேரலைனாலும் அதற்கான அர்த்தத்தை தேடணும்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த கடினமான வாழ்க்கை அத்தியாயத்துல நாங்க பயணிக்கிற தருணத்துல எங்களுடைய பிரைவசியை மதிச்சு எங்களுக்கு கருணை காட்டுற எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நன்றினும் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சாய்ரா பானு அவர்கள் ஏ.ஆர். ரகுமானுடைய அம்மாவால பார்த்து திருமணம் செய்து வச்ச பெண் என்றது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் இவங்க கொடுத்த இன்டர்வியூஸ் எல்லாத்திலயுமே ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்ல விஷயங்களை மட்டுமே தான் நம்ம கிட்ட பகிர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கையில இவங்க திடுதிப்புன்னு இப்படி பிரிஞ்ச விஷயம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.